வெல்கம் டு ஹேக்கப் டெக்னாலஜி. என்னோட நேம் தினேஷ் பராந்தகன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஹெச்சோட சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங்கோட ஒரு டெமோ செஷன். ஆக்சுவலி ஹேக்கப் டெக்னாலஜி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஹேக்கப் டெக்னாலஜியில் போத் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா hackuptechnology.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்குங்க. அண்ட் எங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் ஹேக்கப் டெக்னாலஜி அப்படின்னு கொடுங்க. ரைட் சைடில் ஹேக்கப் டெக்னாலஜியோட எல்லா ரிவ்யூஸுமே வரும். நம்ம தமிழ்நாட்டிலே டாப் ரேட்டட் ரிவ்யூ. அண்ட் என்னோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கூகுளிலே ஹேக்கப் டெக்னாலஜின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ என்னோட லிங்க்டின் பேஜ் இது. நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலுமே டெக்ஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் லிங்க்கு இல்லை எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கோர்ஸோட கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து சிஹெச் பொறுத்த வரைக்கும் இது வந்து பேசிக் டு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். இது வந்து ரெட் டீமிங்காக படிக்கிற கோர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா நியர்லி ஒரு 5 டொமைன் கவர் பண்ணுவோம். அந்த 5 டொமைனும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ், லினக்ஸ், வெப், ஆண்ட்ராய்ட் நெட்வொர்க்கிங். ஸோ இது மேஜர் டொமைன். அது இல்லாமல் இப்போ வந்து ஐஓடி அண்ட் ஏஐ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இதில் என்னெல்லாம் மாடியூல் கவர் ஆகும், ஸோ இதோட நம்ம ஆஃபீஸில் இது எந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு தெரியும் இதில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈசி கவுன்சில் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஈசி கவுன்சிலோட அகடமிக் பார்ட்னர். ஸோ அகடமிக் பார்ட்னர் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இங்கே பார்த்தா தெரியும் இது வந்து அகடமிக் பார்ட்னருக்கான சர்டிஃபிகேட் நமக்கு ப்ரொவைட் பண்ணது அவங்க. ஸோ அகடமிக் பார்ட்னர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட சர்டிஃபிகேஷனோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற எல்லாமே அதே தான். நம்ம வந்து யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி நம்ம ஐலாப் கொடுப்போம். அண்ட் அதோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுக்கான வவுச்சர் வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஒரு இடத்துல என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம பியூர்லி ஹேண்ட்ஸ் ஆன் இதில் எந்த அளவுக்கு நம்ம லேபை வந்து ஐலேபில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு மிஷினில் உங்கள் மிஷின்லேயே வந்து அந்த லேபை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ அப்போ உள்ள என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இதில் எக்ஸாமோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 125 கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பாஸ் பர்சன்டேஜ் ஒரு 90 கொஸ்டின் எடுக்கணும். ஸோ அப்போ அதில் என்னென்ன டொமைன்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் தான் இருக்கும். ஸோ இதான் அந்த டொமைன். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு எத்திக்கல் ஹேக்கிங். இதில் எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, அதோட ஒரு பேஸ் அவுட்லைன் எல்லாமே இதில் கவர் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகானசன்ஸ். ஸோ ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகானசன்ஸ் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் நெட்வொர்க்குள்ளேயோ நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா அதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம என்னெல்லாம் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த பேசிக் விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகானசன்ஸில் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து சப் டாபிக்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு டூல் நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் மாடியூலாக ஸ்கேனிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல். ஸோ அப்போ ஸ்கேனிங் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ரெகானசன்ஸில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபி கொடுக்குறோம். அந்த ஐபி வந்து லைவ்ல இருக்கா இல்லையா, போர்ட் ஓப்பனில் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்ணுறோம். அண்ட் அந்த பர்டிகுலர் போர்ட்லேயோ இல்லை ஐபிலையோ ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கா அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு சில டூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்கேனிங் நெட்வொர்க்கில் வரும். அண்ட் அடுத்து எனிமரேஷன் அப்படின்னு வரப்போ நம்ம எனிமரேட் பண்ணி எப்படி அந்த நெட்வொர்க் உள்ள என்டர் ஆகிறது, ஸோ அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அந்த எனிமரேஷன் ஃபோர்த் மாடியூலில் பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல ஒரு வீக்னஸை அனலைஸ் பண்ணுவோம். அந்த அதுக்கான ஒரு சில கண்டென்ட் இதில் வந்து வல்னரபிலிட்டினா என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்ணும், கோடில் எப்படி அனலைஸ் பண்ணும், ஸோ அதே மாதிரி பர்ப் சூட்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை வச்சு எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் ஆகும். அண்ட் அடுத்தது வந்து சிஸ்டம் ஹேக்கிங் அப்படின்னு வரப்போ நமக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டு, தென் ஸ்டெக்னோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இதில் இருக்கும். அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன, அதை எப்படி வந்து கிளாரிட்டியாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை எப்படி எழுதுறாங்க, அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ அதில் நியர்லி ஒரு 1000+ இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஒன்று எடுத்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சிஸ்டம் ஹேக்கிங்கில் பார்ப்போம். அண்ட் மால்வேர் அண்ட் த்ரெட் அப்படிங்கிறதுல வைரஸ்னா என்ன, மால்வேர்னா என்ன, ட்ராஜன்ட்னா என்ன, வார்ம்னா என்ன, இதை பற்றின டிஃப்ரென்ஸ் என்ன, இது ஒரு சிஸ்டமில் அட்டாக் ஆனால் என்ன ஆகும், அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது மால்வேரை, சப்போஸ் மால்வேர் வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே வந்துருச்சுன்னா அதை எப்படி பேக் ட்ராக் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாடியூல் 7ல் பார்ப்போம். அண்ட் மாடியூல் 8 பொறுத்த வரைக்கும் ஸ்னிஃபிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ அந்த ஸ்னிஃபிங் பொறுத்த வரைக்கும்
நம்ம ஸ்னிஃபிங்கான டூல் ஈட்டர் கேப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டூல் வச்சு ஸ்னிஃபிங் எப்படி பண்றாங்க? ஸோ அதை வந்து காமன் நெட்வொர்க்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணா என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். அது மாதிரி எல்லா டாபிக் எல்லா மாடியூலையும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஹேக் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அதை எப்படி சேஃப்கார்ட் பண்றது, சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இதில் கவர் ஆகும். அண்ட் அடுத்தது வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல லைக் நமக்கே தெரியும் இப்போ நிறைய அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா இந்த அட்டாக் எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி 99% ஹியூமனோட எரர். இப்போ நம்மளா வந்து ஒரு சில டீட்டெயிலை கொடுத்துருவோம். அப்போ அந்த கொடுக்கறக்கான ஒரு விஷயத்த அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டா பேஜ் மாதிரியே கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டால வந்து இப்போ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா இந்த பேஜில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுங்க, உங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தருவோம். இல்லை இந்த பேஜில் போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து 1 இயருக்கு ஃப்ரீயாக இருக்கும், இதில் போய் லாகின் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பேஜை கிரியேட் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எப்படி அனுப்புறாங்கன்னு பார்ப்போம். சப்போஸ் அந்த மாதிரி பேஜ் நமக்கு வருது அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் சோஷியல் இன்ஜினியரிங். இது செட் டூல் கிட் அப்படின்னு ஒரு வெப்சைட் நம்மளோட காலி லினக்ஸ்குள்ளேயே ஒரு டூல் இருக்கு. ஸோ அதில் பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து டாஸ் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்கு, மாடியூல் 10. இந்த டாஸ் அட்டாக் பொறுத்த வரைக்கும் டாஸ் அட்டாக்னா என்ன, லைக் அது ஒரு சிஸ்டம் ஆர் நெட்வொர்க்குக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரிக்வஸ்ட் மேக்ஸிமம் ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த சிஸ்டம் அப்படியே ஸ்லோ ஆகிடும் ஆர் நெட்வொர்க் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். அது எப்படி பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் நடந்ததுன்னா அங்கே நடக்காமல் இருக்கிறக்காக இந்த எப்படி வந்து அந்த பேண்ட்வித்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாடியூல் 10ல் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து மாடியூல் 11 அப்படிங்கிறதுல செஷன் ஹைஜாக்கிங். செஷன் ஹைஜாக்கிங்கை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு செஷன் போகணும்னு செஷன் இந்த சென்ஸ் நம்ம ஒரு டவுன்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிருப்பீங்க, பட் அது ரீடைரக்ட் ஆகி மல்டிபிள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இது சிம்பிளாக சொல்கிறது. ஸோ இது மாதிரி என்னெல்லாம் செஷனை ஹைஜாக் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஹைஜாக் பண்ணுறாங்க, ஸோ அப்போ அந்த செஷன் ஹைஜாக்கிங் இருக்கா இல்லையாங்கிறத எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாடியூல் 11ல் பார்ப்போம். அண்ட் மாடியூல் 12ல் நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎஸ், அப்புறம் ஐபிஎஸ், ஃபயர்வால், ஹனிபாட், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம். அதை எப்படி செட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். அண்ட் மாடியூல் 13ல் பார்த்தோம் அப்படின்னா வெப் சர்வர் ஆர் வெப் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வெப் சர்வர் அப்படிங்கிறதுல என்னென்ன வெப் சர்வர்ஸ் இருக்குது, அந்த வெப் சர்வரில் அந்த வெப் சர்வரை யூஸ் பண்ணி என்னென்ன அட்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க, இல்லை வெப் சர்வரவே எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கவர் ஆகும். அண்ட் வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது, வெப் அப்ளிகேஷனுக்கும் வெப் சர்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு வெப் சர்வருக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு வெப் ஆப். ஸோ அப்போ அந்த வெப் ஆப்பில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிலாம் எப்படி ஃபைன் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது 14th மாடியூலில் இருக்கும். அண்ட் 15th மாடியூல் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓஆஸ்போட ஒரு டாப் 10 வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ அப்போ அந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்ன, அது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுன்னா அது எப்படி எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும், அதை எப்படிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாடியூல் 15ல் பார்ப்போம். அண்ட் மாடியூல் 16 பொறுத்த வரைக்கும் ஒயர்லெஸ் நெட்வொர்க்கை எப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாடியூல் 16ல் இருக்கும். அண்ட் மாடியூல் 17ல் மொபைல் பிளாட்ஃபார்மை எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் மோஸ்ட் ப்ராப்ளி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டை எப்படிலாம் டார்கெட் பண்ணுறாங்க, மொபைல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் வீக்னஸ் வரலாம், அதை எப்படிலாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாடியூல் 17ல் இருக்கும். அண்ட் மாடியூல் 18 பொறுத்த வரைக்கும் ஐஓடி. ஸோ ஐஓடி வந்து இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐஓடி பொறுத்த வரைக்கும் ஐஓடினா என்ன, அந்த ஐஓடி கிட் வச்சு எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க, ஐஓடி கிட் வச்சு எப்படி பேக்கெட் ட்ரேசிங் பண்ணுறாங்க, இல்லை ஐஓடி கிட் வச்சு எப்படி வைஃபைலாம் டிஆர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஐஓடியில் பார்ப்போம். அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதுல கிளவுட் டெக்னாலஜி என்ன, அந்த கிளவுடில் என்னென்ன வீக்னஸ்லாம் வரலாம், அப்போ அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கவுண்டர் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும், இது வந்து மாடியூல் 19ல் இருக்கும். அண்ட் ஃபைனலாக மாடியூல் 20 வந்து கிரிப்டோகிராஃபி. நம்ம இப்போ இவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராகவோ இல்லை சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனாவோ போகிறப்ப மெயினாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். பட் இண்டஸ்ட்ரிக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அப்படி சேஃப்கார்ட் பண்ணுறப்ப மெயினாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு என் டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ
நம்மளோட எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அப்போ அந்த டேட்டா சேஃபாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்கிரிப்ஷன்னா என்ன, டீக்ரிப்ஷன்னா என்ன, என்கோடிங்னா என்ன, டீகோடிங்னா என்ன, பிளைன் டெக்ஸ்ட்னா என்ன, சைஃபர் டெக்ஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டீப் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுக்காக இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த 20 மாடியூல்ல நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி லினக்ஸோட சார் இதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க லினக்ஸே யூஸ் பண்ணல அப்படின்னா, காலி லினக்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா லினக்ஸோட பேசிக்ல இருந்து டு த இன்டர்மீடியேட் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டச் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் லினக்ஸ்ல தான் பார்ப்போம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நெட்வொர்க்கோட நாலேஜ். அந்த 7 லேயர் இருக்கும். அந்த 7 லேயர்ல ஒரு லேயர்ல என்னென்ன அட்டாக்ஸ் வருது, அந்த அட்டாக்கை எப்படிலாம் சேஃப்கார்ட் பண்றது, அது என்ன டூல்லாம் வச்சு அந்த அட்டாக்கை பண்றாங்க, இந்த விஷயங்கள் தான் சைபர் செக்யூரிட்டி மொத்தமாவே இருக்கும். ஸோ அப்போ அந்த சைபர் செக்யூரிட்டியில இந்த லேயரை பத்தி படிக்கிறப்ப நம்ம நெட்வொர்க்கிங் நாலேஜ் தெரிஞ்சிடும். அண்ட் பைத்தானோட ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ பைத்தான் எப்படி யூஸ் பண்றாங்க, பைத்தான்ல வந்து லைப்ரரி எப்படி ஆக்சஸ் பண்றாங்க, ஸோ பைத்தானை வச்சு ஹேக்கிங்க்கு எப்படி இன்வால்வ் பண்றாங்க, ஆட்டோமேஷனுக்கு எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ஒரு நாலேஜ் கிடைச்சிரும். அண்ட் அடுத்தது வந்து உங்களுக்கு ஐஓடி பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிரும். அண்ட் லினக்ஸ் பற்றி ஒரு ஐடியா முன்னாடி சொன்ன மாதிரி கிடைச்சிரும் அந்த லினக்ஸோடது. அப்புறம் வெப்சைட் பற்றின ஐடியா, வெப் சர்வர், வெப் அப்ளிகேஷன், இதை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸு, வெப்பு, ஆண்ட்ராய்டு, அப்புறம் நெட்வொர்க்கிங், இந்த 5 டொமைனும் டோட்டலாக நம்ம இந்த ஒரு 20 மாடியூலில் கவர் பண்ணுவோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஐஓடியும் ஏஐயும் இதில் வந்து கவர் ஆகுது. ஏன்னா V13 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஐ இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக நம்ம தியரி கம் லேப். அப்போ லேப்னு எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஐலேப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐலேப் கொடுத்துருவோம். அந்த ஐலேப்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து விண்டோஸ், லினக்ஸ், அப்புறம் ஆண்ட்ராய்டு, மற்ற எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த லேப்ல அவங்களே வந்து ஒரு சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு விஷயமும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லேபோடது. இது லேப் இப்போ ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக உங்களோட லேபும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆஸ்பியன் போர்ட்டல் நம்ம உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுப்போம். அந்த ஆஸ்பியன் போர்ட்டலுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஹெச்சோட ஒரு ஃபுல் கோர்ஸ் கண்டென்ட்டும் வந்துடும். அதில் உங்களுக்கு எல்லா டூலும் கவர் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த லேப் ஆக்சஸும் கிடைச்சிரும். ஸோ ஆக்சுவலாக அந்த லேப் ஆக்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் வேணும்னா அந்த லேப் ஆக்சஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் லேப் ஆக்சஸ் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டூல் இருக்கோ உங்கள் மெஷின்லேயே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன், சப்போஸ் என்கிட்ட நல்ல மெஷின் இருக்குது, நான் மெஷின்லேயே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ ஐலேபுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை இருக்கக்கூடிய ஒரு டூல் மாதிரி. இதில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, ஈஸி ஆக்சஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்துருங்க ஒரு டைமு. ஸோ அப்போ ஐலேப் பற்றின ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஐலேப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எல்லா ஓஎஸ்மே இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம மோஸ்ட்லி இந்த ஐலேபை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்னு கேட்டால், இப்போ ஐலேப்ல எல்லாமே உள்ளே இருக்கும். அது வேர்ஷன் ஒரு வேளை பழசாக இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிட்டு வருவோம். நமக்கு அந்த புதுசாக இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஐலேபை ஒர்க் பண்ணாலும். ஸோ அது எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் இங்கே காமிச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஐலேப். இந்த ஐலேப்ல பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸஸில் உங்களுக்கு வந்து விண்டோஸோட 11 இருக்கும், அண்ட் விண்டோஸ் சர்வர் இருக்கும், அண்ட் பேரட் இருக்கும். பேரட் அண்ட் காலி லினக்ஸ் மோர் ஓவர் சிமிலராக இருக்கும். ரெண்டுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பேரட் வந்து ஒய்ஃபை அனாலிசிஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா டூலுமே காலி லினக்ஸில் இருக்கிற எல்லாமே பேரட்லையும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த ஐலேப்ல பேரட்னு கிளிக் பண்ணீங்கன்னா பேரட்டோட அந்த ஓஎஸ் வந்து லெஃப்ட்டில் வந்துடும். பேரட் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் இப்போ ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகானசன்ஸ்னு ஒரு டாஸ்க்கு தான் நான் போயிருக்கேன்னா, அதில் இருக்கக்கூடிய டாஸ்க்லாம் அந்த மாதிரி ரைட் சைடில் காமிக்கும். ஸோ ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகானசன்ஸில் என்னென்ன டாஸ்க் நம்ம பண்ணணும், அது எந்த ஓஎஸ்ல பண்ணணும்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த லேபோட அவர்ஸும் கீழே காட்டும், 2 hours இந்த லேப் அப்படின்னு. அப்போ ஒன்னொன்னையும் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்போ ஃபுட் பிரிண்டிங் ரெகானசன்ஸ்னா அதுக்கான டூல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, அதுக்கான டாஸ்க்கும் உள்ள வச்சிருப்பாங்க. அப்போ இதுதான் நம்மளும் எடுப்போம். ஸோ அப்போ இவங்க ஐலேப்குள்ளேயும் வச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த உங்கள் ஓன் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம சொல்லி தருவோம். ஸோ இதுதான் ஐலேபோட ஒர்க். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆஸ்பியன் போர்ட்டலே பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ப்ராக்டரிங் நம்ம சைட்ல இருந்து தான் பண்ணுவோம். 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 125 கொஸ்டின்ஸ்ல நீங்கள் பாஸ் பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் உள்ளேயே ஜென்ரேட் ஆகிடும்.
ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் அவுட்லைன் அபவுட் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் தினேஷ் பராந்தகன் அப்படின்னு கொடுங்க. என்னோட எல்லா ப்ரொஃபைலுமே வரும். நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிக்கிங்க. அண்ட் ஹேக்கப் டெக்னாலஜின்னு கொடுத்து ஹேக்கப் டெக்னாலஜியோட ரிவ்யூவும் பார்த்துக்குங்க. அண்ட் லிங்க்டின்ல மோஸ்ட்லி நான் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருப்போம், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ஆத்தரைஸ்ட் இசி கவுன்சிலோட அகடமிக் பார்ட்னர். ஸோ அதனால நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸ்லேருந்து குவாலிட்டியிலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டெமோ, இதான் ஆக்சுவலாக ஒரு டெமோ, இதை ஒன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எய்தர் எனக்கோ இல்லை என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கோ கூப்பிட்டு மற்ற ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.